Welcome back, my dear friends. இப்போ அந்த EPI PA டிஸ்கஷன்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போலாமா? ஓகே, நாம இன்னும் 4 வேரியபிள் கே மேப்ல தான் இருக்கோம். இதுலயே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த மேப் எடுத்துக்கோங்க. இதுதான் மேப். சரியா? இது எப்படி நம்ம கவர் பண்ணலாம்? எனக்கு பார்த்த உடனே இந்த 4 ஒன்ஸ் தெரியுது, ஆனா அதுவே வில்லங்கமா முடிஞ்சிச்சு. இந்த 4 ஒன் அடுத்த குரூப், இந்த 4 ஒன் அடுத்த குரூப், இந்த 4 ஒன் அடுத்த குரூப். நான் இது ரெண்டா போடல, கவனிச்சிங்களா? நான் ரெண்டா போடல, நான் திருப்பி ஒன்று செய்யறேன் பாருங்க. திருப்பி ஒன்று செய்யறேன், கொஞ்சம் அவசரமா நான் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையா பண்றேன். நான் 2 ஒன்ன போடல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் திருப்பி பண்றேன். திருப்பி பண்றேன் பாருங்க. 2 ஒன் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம். போன செக்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறதே அதுதான். பிரைம் இம்ப்ளிகன்ட் டிஃபைன் பண்ணோம்ல, எப்படி டிஃபைன் பண்ணோம் பாருங்க. எப்படி இருந்துச்சு மேப்பிங்? இதுதான் மேப்பிங். ஓகே ஃபைன். ஸோ நான் முதல்ல பார்த்த உடனே இதை நான் மேப் பண்ணிட்டேன் 4 ஒன்ஸ். சரியா? ஸோ நான் இதை இப்படி மேப் பண்ணிட்டு இதை இப்படி மேப் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அதை டிஃபைன் பண்ணிட்டே இருக்குமே. 2 adjacent ones on a map form a prime implicant from a prime implicant. Yes, if they are not contained in the group of 4 ones அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம். கரெக்டா? 2 adjacent ones in a map will form a prime implicant if they are not contained in a group consisting of 4 ones. ஸோ இங்க 4 ones இருக்கிறதுனால இந்த 2 ones நம்ம போடல. அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். பட் முன்னாடி நான் போட்டது ரைட்டு, பட் அவசரமா வேகமா போட்டுட்டதுனால நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதே 2 ones here is not forming a prime implicant, so because it is contained in the group of 4 ones. It is contained in the group of 4 ones. Okay, okay, fine. So what is the thing? And now again, these 2 ones can be combined simply and literal kuduthiralam. But these 2 ones also cannot be combined in such a way because it is going to be a part of a group containing 4 ones. So this should be the case and not this one. Is it clear? Fine. Okay. So what is the expression now? Onna pakalama. In the expression is A retained first column and fourth column, C காணாம போயிடுச்சு, A D bar இந்த plus இந்த இது last 2 rows அதுல A is retained, மேல பாத்தீங்கன்னா C is retained. அப்புறம் இந்த இது அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து A போயிடுச்சு, B is retained, மேல பாத்தீங்கன்னா D is retained. அப்புறம் இந்த 4 ones, இந்த 4 onesல டாப் காலம் எல்லாமே அவுட், ரோ மட்டும் AB. How beautiful it is. This is the expression. So F is equal to AD bar plus AC plus BD plus AB. This is the expression. Looks fantastic, right? Looks also complete. But I say no. Now see to this. Same problem we are taking. Same problem. 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. Okay, same problem, same mapping. Is this complete now? We'll have a slight improvisation, or we have taken this one all of a sudden, right? ஏன் அதை சொல்றேன்னா நல்லா கேளுங்க. முன்னாடியே எனக்கு தோணுச்சுன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கும் பின்னாடி நீங்க குரூப் பண்ணும்போது தோணும். ஒரு ஒன் நம்ம இப்படி கம்பைன் பண்ணிட்டு பிரைம் இம்ப்ளிகண்ட்டுக்காக வேண்டிய ஒரு டெஃபினேஷன்லாம் சொல்லி 2 ஒன்ஸ் கம்பைன் பண்ணாதீங்க, அது 4 ஒன்ஸ் கூட இருந்துச்சுன்னா, 4 ஒன்ஸ் கம்பைன் பண்ணாதீங்க, அது 8 ஒன்ஸ் கூட இருந்துச்சுன்னா அப்படின்னு பாட்டு பாடுறதுக்கு பதிலா நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். நான் 4 ஒன்ஸ் இருக்கே, 8 ஒன்னு கிடையாது, அதனால 4 ஒன்ஸ் கம்பைன் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ணும்போது இந்த ஒரு ஒன்னு மட்டுமே 2 முறை கவர் ஆச்சு. கவனிச்சிங்களா? இந்த ஒரு ஒன் மட்டுமே
2 முறை கவர் ஆச்சு. அந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 2 முறை கவர் ஆகலாம், 3 முறை கவர் ஆச்சு. கவனிங்க, இதுல ஒரு வாட்டி கவர் ஆச்சு, இதுல ஒரு வாட்டி கவர் ஆச்சு, இதுல ஒரு வாட்டி கவர் ஆச்சு. இப்படி ஒரு ஒண்ணு ரெண்டுத்துக்கு மேல கவர், ரெண்டு விஷயம் கவர் ஆகுறது ஓகே ஓகே, பட் ரெண்டுத்துக்கு மேற்படி கவர் ஆகுறது நீங்க கொஞ்சம் you should pay attention to it. அதனால what I'm trying to say, so since this one is going to be covered for more than two times, I'm going to loop the entire thing in a completely different way, not starting from this 4 ones. இந்த காலமை நான் தூக்கிற போறேன், ஐ மீன் இந்த ரோவை நான் தூக்கிற போறேன். தூக்கிட்டு இந்த 4 கம்பைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த 4 கம்பைன் பண்ண போறேன். பாருங்க, இந்த ஒன் இப்ப 2 வாட்டி தான் கவர் ஆயிருக்கு, இந்த முன்னாடி 3 வாட்டி கவர் ஆச்சு. இப்படி எப்படி ரெண்டு வாட்டி கவர் ஆனா விட்டுருங்க, டோன்ட் வரி. 2 வாட்டிக்கு மேல ஒரே ஒரு இம்ப்ளிகன்ட் கவர் ஆகுதுன்னு சொன்னா அதை நம்ம வேற மாதிரி பண்ணலாம்னு அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? It may not be right always, but you should understand that there may be a situation that it can be combined in some other way. This is one such beautiful example which will give you insights into this one which is appearing, or something, one appearing சொல்றதுக்கு பதிலா let us be more practical. What is this term? A, B, C, D. This term is A, B, C, D. This A, B, C, D term is appearing 3 times in the expression. So we'll see to it. பாருங்க, இப்ப 2 வாட்டி தான் கவர் ஆயிருக்கு. அப்புறம் இது சிம்பிளா கவர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, 4 டேர்ம் வந்துச்சு முதல்ல, and it also looked so perfect, right? But what happened now? We had 4 terms. அந்த மினிமம் சொல்யூஷனோட இப்ப நம்ம வேற மாதிரி மாத்திட்டோம், essential prime implicants மாத்திட்டோம். But still we'll have it as a minimum solution for this segment at least. அந்த minimum solution நம்ம define பண்ணிருக்கோம். Number of terms should be கம்மி, and in the கம்மி number of terms, each of the கம்மி number of terms, number of implicants should be கம்மி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஃபைன். சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 4 டேர்ம் வந்துச்சு. இட் லுக்ஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட். பட் நீங்க பாருங்க, 3 டேர்ம் தான் வந்திருக்கு. சோ இது EPI கிடையாது. EPI நாம நினைச்சிருந்திருக்கலாம், EPI கிடையாது. எதுல இருந்து ஆரம்பிச்சோம், ஒரே ஒரு டேர்ம் மட்டுமே more than 2 times கம்பைன் ஆகும்போது at least do one revisit so that it can be combined in some other way. Okay, fine. What is that? Now we'll finish the proceedings there. This is B will be going out. A remains C bar D bar. Yes, I'm doing a mistake. இவ்வளவு நேரம் நான் பண்ணிட்டே இருந்தேன், அதையே நான் பண்ணிருக்கேன். இப்போ why combining two ones here? That 2 adjacent ones cannot be a prime implicant if it is not going to be a part of a group containing 4 ones, right? 4 ones, right? I should not do that because 3 literals I'm getting if combining 2 ones. So yes, see the mistake. நிறைய வாட்டி பண்ணா கூட மிஸ்டேக் வரும். So F is equal to இந்த term, இதுல வந்து A is retained, first and last column நீங்க பாத்தீங்கன்னா C காணாம போயிடும். So D bar. Okay, plus இந்த டேர்ம் நடுவுல இருக்க 4 1. So A காணாம போய்டும், B is retained, and C காணாம போய்டும், D is retained, BD plus இந்த 4 டேர்ம் ரோல பாத்தீங்கன்னா A is retained. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா லாஸ்ட் third and fourth column அதுல D is காணாம போயிடுச்சு, C retained. So this is the expression. ABங்கிற டேர்ம் இல்ல, consensus term. Otherwise you can also call it as these are all essential prime implicants and this is not essential prime implicant. Okay, why? Because அப்படிதான் டிஃபைன் பண்ணோம் போன செக்மெண்ட்ல essential prime implicant. எப்படி டிஃபைன் பண்ணோம்? If a min term is covered by more than one prime implicant, then the prime implicant is said to be covered by if the min term is covered by only one prime implicant, then it is said to be essential. But these min terms are covered by more than 2 times, right? So it is not essential. That is the understanding. அப்படியே ஆப்போசிட்ல சொல்றதா, that is the understanding. Okay my dear friends. Okay, fine. We'll do one more problem. EPI. Karna map is a fantastic tool to find out EPI from PI. இருக்கிற prime implicantல எது essential னு கண்டுபிடிக்க Karna map gives you solution fantastically. Okay. Now take this map.
AB CD 0 0 0 1 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. Okay va? Map is 1 1 1 1 1 1 1 1. இதான் மேப். பண்ணலாமா? முதல்ல இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஆரம்பிக்கல. 16 1 இருக்கா? இல்ல. 8 1 இருக்கா? இல்ல. 4 1 இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? 4 1 வேற இருக்கா? இருக்கு. ஆனா தள்ளி தள்ளி இருக்கு. கரெக்டா? அப்ப 2 1 இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? இங்க இருக்கு. இன்னும் 2 1 இருக்கா? இருக்கு. ஆனா தள்ளி தள்ளி இருக்கு. இன்னும் 2 1 இருக்கா? இருக்கு. அதை 4ஆ மாத்த முடியுமா? முடியாது. சோ 2 வந்துதான் ஆகும். ஒரு 1 மட்டும் மிச்சம். அது தனியா விடுறது பெருசா வரும் டேர்ம். ஒரு லிட்டரல் எக்ஸ்ட்ரா வரும். ஒரு கேட் எக்ஸ்ட்ரா, பவர், ஏரியா எல்லாம் ஜாஸ்தி. அதனால இதோட கம்பைன் பண்ணுங்க. ஏன் அதோட கம்பைன் பண்ணணும்? ஏன் அதோட கம்பைன் பண்ணணும்? ஒய் நாட் இது? இது நல்லா இருக்கே. ஒய் நாட் அது? Yes, there are situations you will get two different solutions. This is one such example wherein two solutions are right. We'll proceed now. We'll proceed now one by one. So what is this term? What is this term? So B cancelled A bar, C bar plus in the term AB, C plus in the term first and fourth row. First and fourth row. So A cancel. B bar, C bar, D bar, C bar, D bar. Okay. So this is over, this is over, this is over. So this one or this one, all are essential prime implicants. நம்ம எதுக்கு சொல்ல வந்தேன்னு வரேன் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் எடுங்க. AB இதுல CC கேன்சல் ஆயிடும். D ஆர் இந்த இடத்துலயே ABD க்கு பதிலா ஆர் ABD க்கு பதிலா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா B C bar D. So we were talking about prime implicants. அதுல ஏதாவது தேவையில்லாதெல்லாம் இருக்கும். எசென்ஷியலை மட்டும் எடுங்க அப்படியெல்லாம் பேசணும். கரெக்டா? எசென்ஷியலை மட்டும் எடுங்க, பிரைம் இம்ப்ளிகன்ஸ் அப்படின்னு. இப்போ இங்க எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸே 2 இருக்கு. அதுக்காக சொன்னேன். எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸே 2 இருக்கு. எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸ்னா அதுக்கு வேற பிரைம் அது வந்து மாத்தவே முடியாது அப்படிங்கிறது போன ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப அவசியமா தேவைன்னு. பட் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ஸே இங்க 2 இருக்குங்கிறதுக்காக வேண்டி இந்த ப்ராப்ளம் போட்டோம். Is it clear? Is it clear? So that's all I have about essential prime implicants and prime implicants. Any other thing in the 4 variable map will be dealt as an assignment or through in the future segments if at all need arises. So far what we have seen 4 variable map we have seen mapping of ones in 4 variable map. அதுல வந்து நாம prime implicants na enna define பண்ணோம். Prime implicants na enna define பண்ணோம். எப்படி prime implicants define பண்ணோம்? Yes, to say a product term is called prime implicant if it cannot be combined with another term to eliminate a variable. It is simple definition. A product term is called a prime implicant if it cannot be combined with another term to eliminate a variable. That's a prime implicant. Okay. But what is not a prime implicant? Abdin define பண்ணோம். முன்னாடி நான் சொன்னது என்ன? What is a prime implicant? The product term is a prime implicant if it cannot be combined with any other term. If it cannot be combined with any other term to eliminate a variable. That's the prime implicant. So what is not a prime implicant? What is not a prime implicant? A single one on a map is not a prime implicant if it is contained in a group of 2 ones. Yeah, 2 ones in a map is not a prime implicant if it is contained in a group of 4 ones. 4 adjacent ones is not a prime implicant if it is contained in the group of 8 ones. Okay. Oh, so far so good. Fine. அப்ப essential ஒன்னு define பண்ணோம். Essential prime implicants ஒன்னு define பண்ணோம். என்ன define பண்ணோம்? If a min term is covered by only one prime implicant,
If a 1 is covered by only one prime implicant, then the prime implicant is said to be essential. So the ultimate solution, minimum solution, is formed only by the essential prime implicants. So minimum solution will have only essential prime implicants. அந்த இதுல தான் இப்போ ஒருவேளை நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேர்ம்ல, அப்போ பிசி பார் டி எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். இல்ல, பிசி பார் டி எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் தான், ஏபிடி எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் தான். So minimum solution will contain essential prime implicant, but essential prime implicants can be in the mari unusual cases. It is not common. In the mari cases, two essential prime implicants can also be there. Okay, so far so good. So far we have seen 4 variable corner map. Thanks for your time, my dear friends. Take care. May God bless you all.